பொதுமக்கள் கொடுத்த நிதி மூலமாகவே அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதாகவும், உத்தரப்பிரதேசம் அரசோ மத்திய அரசு மூலமாக எந்த உதவியும் பெறாமல் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி காத்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்தார். கோவிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்டவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். பொதுமக்கள் கொடுத்த நிதி மூலமாகவே அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதாகவும், உத்தரப்பிரதேசம் அரசோ மத்திய அரசு மூலமாக எந்த உதவியும் பெறாமல் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தனி ட்ரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ, அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம, உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல, அதாவது கர்ப்பகுடின்னு வாங்க தெலுங்குல, தமிழ்ல மூலஸ்தானம்ங்கிறோம், அந்த மூலஸ்தானத்துல ராமரை நாளைக்கு இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறாங்க.